இரண்டாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். உபாகமம் 6வது அதிகாரம். உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீயோ உன் பிள்ளைகளுக்கு இதை போதிக்க. எதை போதிக்கணும்? ஆவி மனுஷன்டா, நீ ஆன்மாடா. நீ என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த உலக ரீதியாக என்ன செய்யக்கூடாது, சிந்திக்கவோ பார்க்கவோ பேசவோ கூடாது. நீ என்ன பண்ணணும்? கடவுளோடு உறவாடுற விஷயம், கடவுள் என்ன சொல்கிறாருங்கிறத பற்றி நீ என்ன செய்யணும். இது சின்ன பிள்ளைகளே நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே இந்த சிஸ்டர்ஸ், நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த ஆட்சி சபையில் கன்னியாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்கன்னா, அப்போ இருந்தவங்க எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து, மந்திரங்களை சொல்லிக் கொடுத்து, அப்புறம் ஜபங்களை சொல்லிக் கொடுத்து, தியானங்கள் கருத்தரங்கள்லாம் இது பண்ணி நிறைய ஆவிமுறை இதில் வளர்த்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை விட்டுட்டு இன்னைக்கு நீ புதுசாக என்னமோ நடத்துகிறங்கிறதுக்காக ஓட்ட வர முடியுமா? நீ ஏதோ உதவி செய்யறங்கிறதுக்காக ஓட்ட வர முடியுமா? வர முடியாது. இதெல்லாம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இன்னொன்று, இன்னைக்கு உண்மையான சக்தி எங்கே இருக்குன்னு சொன்னால் புனிதர்கள் தான் இருக்குது. அப்போது அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை இப்படி தியானிக்கும் கைலாச மகாரிஷி. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய இது பூராமே ரிஷிகள், இந்து ரிஷிகள், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவங்க எப்படி தவம் பண்ணுறாங்க, அதேமாரி ஸ்ரீராமர் இவங்கெல்லாம் எப்படி என்ன பண்ணாங்க, இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, இவங்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சு, இப்படியெல்லாம் எல்லாத்தையும் இந்த ஆவிக்குரிய ரீதியாக என்ன செய்யலாம் சிந்திக்க ஆரம்பித்தாங்க. அரக்க சக்திகளை எப்படி அழித்தாங்க, அதுக்கு அவங்க எதை பயன்படுத்தினாங்கன்னா, இந்த ஆவி உடலை அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஆவிக்குரிய சிந்தை, நான் ஆன்மா, எனக்கு சகல வஸ்துக்களையும் அதிகாரத்தையும் இறைவன் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த இறைவனை படைச்சவரை வழிபட்டு தொழுது ஒன்றை செய்து இந்த சிவதனுசை எடுக்கிறதுக்கு ஸ்ரீராமர் நினைச்சுவார்னா, அந்த படைச்ச இறைவனை நினைச்சுவார்னா அவர் அப்படியே வணங்கி தொழுது அவருடைய அனுமதிக்காக இதை எடுக்கக்கூடிய சக்தி எனக்கு தாரும். நம்ம கூட பாடுவோம், பெலனை தந்தீர் பெலனை தந்தீர் பெலனை தந்தீர் கர்த்தாவே, பெலனை தந்தீர் பெலனை தந்தீர் பெலனை தந்தீர் கர்த்தாவே, வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் கர்த்தாவே, வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் கர்த்தாவே, பெலனை தந்தீர் பெலனை தந்தீர் பெலனை தந்தீர் கர்த்தாவே, வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் வல்லமை தந்தீர் கர்த்தாவே, ஜீவனை தந்தீர் ஜீவனை தந்தீர் ஜீவனை தந்தீர் கர்த்தாவே, ஜீவனை தந்தீர் ஜீவனை தந்தீர் ஜீவனை தந்தீர் கர்த்தாவே, ஞானத்தை தந்தீர் ஞானத்தை தந்தீர் ஞானத்தை தந்தீர் கர்த்தாவே, ஞானத்தை தந்தீர் ஞானத்தை தந்தீர் ஞானத்தை தந்தீர் கர்த்தாவே. இப்படி நம்ம என்ன செய்யணும்னா, தந்தீரப்பா எனக்கு தந்திருக்கிறீர் அப்படிங்கிறது தான் செய்யணும். நான் பலகீனமா இருக்க ஆண்டவர், நான் கஷ்டப்படுற ஆண்டவர், எனக்கு நோய் ஆண்டவர், எனக்கு அப்படி ஒரு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் ஆண்டவர், இப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. இது என்னது? மாமிச. நேற்று மருந்தடிக்க முதல்ல ஆள் பேர் உள்ளவங்க கிடைக்கல. சரி, இதை விட்டால் சரியில்லைன்னு நானாக என்ன செஞ்சேன்னா, மருந்து குத்தியை அவர் அண்ணாச்சிட்ட வாங்கிட்டு வந்து 10 டேங்க் கலைக்கு என்ன செஞ்சிட்டேன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது முதல்ல இன்னொன்று, இந்த சோக்கு வந்தது கால் நடக்கிறதே. அப்போ தூக்கி போட்டு அடிக்கும்போது என்ன சொல்லிட்டு அடிக்கிறான்னு சொன்னால், இதை அடிக்கிறதுக்கு எனக்கு பலனை தந்திருக்கிறேன், வல்லமையை தந்திருக்கிறேன், சக்தியை தந்திருக்கிறேன், உங்களுக்கு கோடான கோடி நன்றி, உம்முடைய உன்னத பலன் இப்பொழுது எனக்கு பலனை தந்து இந்த வேலையை செய்வதற்கு நீர் எனக்கு சக்தியை தந்திருக்கிறேன். கைதுக்கிறப்பா 10 குத்தி அடிச்சிட்டேன். இந்த மருந்து காலில் போட்டு இந்த கையில் மருந்து செஞ்சு பார்த்தீங்களா, இந்த கை அப்படியே கரண்ட் அடித்தா எப்படி மறந்து போயிருக்குமோ அந்த மாதிரி மறக்க ஆரம்பிச்சு. அப்புறம் அது இருந்தாலும் அது இவங்ககிட்ட சொல்லலை. இது உடனே சத்தம் போட்டு இடிக்க மாட்டாங்க. சொன்னோம் வேறு யாரையா வச்சு அடிக்கலாம், அடிக்காதுன்னு சொன்னோம். இவன் அடித்து இப்போ என்ன ஆகி போச்சு, இப்பவும் கால் ஆனால் உடனே சார்ஜ் போட்டுட்டு பழனிசாமி சாப்பிட வந்தார். இது சொன்ன உடனே, என்ன பிரதர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு அவரு ஃபோன் அடித்து ஒரு 2 பேர் என்ன செஞ்சாங்கன்னா 2 ப்ரேயரோட வந்துட்டாங்க. வந்து 1/2 மணி நேரத்தில் இணைஞ்சிட்டாங்க. 2 ப்ரேயரும் வச்சு இணைஞ்சிட்டாங்கன்னா அடிச்சு க்ளீன் பண்ணி இணைஞ்சாங்க, போயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஆண்டவர்கிட்ட ஒன்று பலனை தருவார், இல்லைன்னா அதுக்குரிய உதவியை ஆண்டவர் இணைச்சுவார்னா அனுப்புவார். கைதுக்கிற பார்ப்போம். இதுதான் ஆவிக்குரிய சிந்தை. நல்லா நீ கவனிச்சுக்கோ. எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்ம கஷ்டத்தையும் நம்ம குறையும், நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நமக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்க, நமக்கு யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, இப்படியே நம்ம நீ இந்த மாமிசத்தில் சொல்ல 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 நீ நினைக்கிறது தான் என்ன செய்கிற வாயில். எல்லாம் கவனிங்க, எங்கே கவனிங்க விக்ரமக்கா, இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கிறேன்.
நம்ம உள்ள என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் என்ன செஞ்சுருக்கிறோம். வரட்டும், இன்னைக்கு 4 சாப்பிட்டுனா தான் என்ன செய்வோம், நினைப்பீங்க, வந்த உடனே அதை என்ன செய்வீங்க, அதை செய்வீங்க. இதே போலத்தான் எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இது மாமிச சிந்தை. அது நீங்கள் என்ன போல் வாழ்க்கைன்னு ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால எனக்கு நோய், எனக்கு நடக்க முடியாது, என்னால் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் நீங்கள் என்ன செய்றீங்க. இது நினைக்கிறது தான் மாமிச சிந்தை. இது மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும். அப்போது என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி உள்ள பிரச்சனை என்னென்னா, கோயிலுக்கு போகிறீங்க, சாமி கூட போகிறீங்க, ஜபம் கொடுத்து போகிறீங்க, ஜபமும் பண்ணுறீங்க. ஆனால் என்ன நினைக்கிறீங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்கிறீங்க, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுருந்தீங்க, பேசுகிறீங்க. இதுதான் என்னது பிரச்சனை. இதுதான் இன்றைக்கி நம்ம கஷ்டம். இதுதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. ஆவிக்குரிய சிந்தனா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். இந்த கைதிகளை பார்ப்போம். என்ன ராணி கிருஷ்ணன் விளங்குதா? எனக்கு எவ்வளவு நடக்கு, என்னமாவது உங்கள்கிட்ட குழம்பு தானா, எதையாவது சொல்கிறேன்னா, நேற்று இது நடந்து சொன்னேன்னா, உண்மையிலே அதுக்கப்புறம் இதுவும் நன்மைக்கு தான் நடந்திருக்கு. என்னென்னா, செருப்பு போடாமல் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. சின்ன இதுனாலும் அப்படி குத்தும், மணல்னாலும். நேரத்தையிலேருந்து நினைச்சிடறேன், செருப்பு போடாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன். ஏன்னா அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கு, மரத்து போய் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண சொல்கிறேன். இதை சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தி, குணமளிக்கிற வல்லமை இந்த சரீரத்தில் என்ன செய்கிற கட்ட விழுக்கிறேன். இப்போ இது குணமாகிறது. இந்த மரமரத்து போனதுக்கு என்ன செய்கிறது, மறுபடியும் மீண்டும் என்ன செய்கிறது, மாறி கையில் நல்ல உணர்ச்சிகள் வருது அப்படின்னு சொல்ல 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 இந்த கையில் உணர்ச்சி, காலில் உணர்ச்சி என்ன செஞ்சிட்ருக்கு, வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நேற்று நடந்ததுக்கு இன்றைக்கி நான் இங்கே நிற்க முடியும். எங்கே இருக்கணும், ஆஸ்பத்திரியில் என்ன செய்யணும், அட்மிட் ஆகிடும். ஏன்னா ஒரு உணர்ச்சி இல்லை. கரண்ட் அடித்தா எப்படி மரத்து போய் துணை இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி கால் பாதமும் கையும் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கு, முழுசுதாகலை, ஒரு பேர்வாதி என்ன செஞ்சிருக்கு. இது ஒரு நாள் 2 நாள் என்ன செய்யும். இதே மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும், நோயாளிகளை, நோய் இருக்கட்டும், இந்த நோயை பார்த்து நீங்கள் என்ன சொல்லணும்னா, இயேசுவின் காயங்களால் நான் இப்பொழுது என்ன செய்கிறேன், இந்த மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம் இப்பொழுது பூசுகிறேன். இப்போ இந்த முடி பார்த்தீங்களா, வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப சுத்தம் வெள்ளையாக இருந்துச்சு, டை அடிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி இது அடிக்கலை, அதனால இன்றைக்கி வெள்ளையாக இருக்குது. இந்த வெள்ளையும் ரொம்ப வெள்ளையாக இருந்தது, இப்போ கருப்பாகிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் இதில் போட்டிருந்தார் ஆன்லைனில், இந்த எண்ணெயை தேய்ச்சா ஒரு 5 பாட்டில் தேய்க்கும் போது இது என்ன செய்கிறோம், கருப்பாகி உள்ளேருந்து வாரதே கருப்பாக வரும் அப்படின்னாரு. இப்போ உள்ளேருந்து வர கருப்பாக வர பேர்வாதி வந்துட்டு இருக்கு. நான் அடுத்து இன்னும் ஒரு மாதத்துல நீங்கள் பார்த்தேன் 3 பாட்டில் தேய்ச்சிருக்கிற மாற்றங்கள் வந்துடுச்சு. ஆமாம், இப்போ இன்னும் 2 பாட்டில் தேய்க்கணும். இந்த 2 பாட்டில் தேய்க்கும் போது இந்த தேய்ச்சா தான் அது நடக்கும். இதே மாதிரி இந்த மாதம் இது வள்ளலார் இவங்க கண்டுபிடிச்ச மூலிகையில், தேங்காய் எண்ணெயில் தான் அந்த மூலிகையை போட்டு காய்ச்சி நினைச்சுறாங்கன்னா கொடுக்குறாங்க. தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மூலிகை உண்மையான நரைச்சதை கருப்பாக்கி இயற்கையான ஒரு முடியை கொடுக்கும்னு சொன்னால், மாசற்ற விளையாடப்பட்ட இயேசு ரத்தம் உனக்கு ஜீவனை கொடுத்து சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை குண்டுமா கொடுக்காதா? இதைத்தான் என்ன செய்கிறாருன்னா, இந்த பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் பிள்ளைகளுக்கு போதி, இதை நீ ராத்திரியும் நடக்கும்போதும் படுத்திருக்கும் போதும் உட்கார்ந்துருக்கும் போதும் எல்லா நேரத்திலும் இதை நினைச்சு சிந்திக்க ஆரம்பி. இது ஆவிக்குரிய சிந்தி. இதை சிந்திக்க ஆரம்பி, இதை பேச ஆரம்பி. இதை சிந்திச்சு நீ பேசும்போது, கடவுள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கூட இருக்கிறாரு, அவருடைய ரத்தம் என்னை குணமாக்குவோம், அவருடைய காயங்களால் குணமாக அவர் வார்த்தையை விடுத்து என்னை நினைச்சுக்கிறார், விடுவிக்கிறாருங்கிறத உன் பிள்ளைகளுக்கு நீ நினைச்சணும். காய்ச்சல் வந்துருக்க நிற்கிற மாட்ட பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது என் கூட நிச்சயம்னா, நான் அங்கே வெங்கசமுத்திரம் போகும்போது, ஈழ்தொழி போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது மேலே வண்டியில் ஏறிக்கிடுவாங்க. பிள்ளைகள் கூட என் கூட தான் இருக்கும். இன்னொன்று நம்ம நடத்துகிற எல்லா கூட்டத்துலேயும் ஜப கூட்டங்களையும் நிச்சயம் சின்னதில் இருக்குது. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லேருந்தே அந்த பிள்ளைகள் என்னோட தான் நிச்சயம். நான் அப்பவுமே வந்துட்டேன். அப்போ என்ன செய்யணும்னா கூடவே வருங்க. என்னதுனாலும் சரி, சின்ன பிள்ளைகள் எனக்கு சோம்பில் பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. பெரிய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறம் கூட இவங்க ஆஸ்பத்திரி வேண்டாம், பிரதருக்கு ஃபோன் போட்டு அவனை ஜெபம் பண்ணி சொல்லும்போது இந்த பிள்ளைகளுக்கு ஏன்னா வளர்த்ததே அப்படி. அந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும்னா, இதை ஏற்றிட்டு வரும்போது சொல்லிக்கிட்டே போவேன், இதை பேசிக்கிட்டே போவேன். இன்றைக்கி அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு இதுனா உடனே ஃபோன் போட்டு, பிரதர் இவளுக்கு சோம்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ப்ரேயர் பண்ணுங்க. எதுக்கு மட்டும் ஃபோன் போடுவோம், மற்றதுக்கெலாம் ஃபோன் பண்ணுவோம். இது ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும்தான் என்ன செய்வாங்க. ஏன் ப்ரேயர் பண்ணால் என்ன செய்யணும், இந்த மைண்ட் என்ன செஞ்சுருக்காங்க எப்போவுமே சின்ன பிள்ளையிலேருந்து என்ன செய்யும் கலந்து வந்திருக்கு. பிரைஸலா வழியிலே சொல்லுங்களேன். இதை தாயின் பாஸ்ட்டு பிள்ளையில் என்ன செய்யக்கூடாது, யார் வளர்க்கணும், தாயும்
தகப்பனும் தான் வீட்டில் என்ன செய்யணும். இதே யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ரத்தம் 25ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதை சொல்லி முடிச்சு இதை ஆராதனைக்கு நீ ஆராதனைகளை வழி நடத்தி கொண்டு போங்க. இதுதான் ஆராதிக்க வேண்டியது. என்ன குணமாக்குற அந்த மாசற்ற ரத்தத்தை நான் முத்தம் செய்கிறேன், தொழுது கொள்கிறேன். உம்முடைய என்ன குணமாக்கும்படியா காயப்பட்ட உடைய காயங்களை முத்தம் செய்கிறேன், தொழுது கொள்கிறேன். முன்னாடி ஜெபமாலை சொல்லிட்டு இருந்தேன், முன்னாடி அந்தோனியாருடைய பிரார்த்தனைகளை சொல்லிட்டு இருந்தேன், முன்னாடி சவரியாருடைய பிரார்த்தனைகளை சொல்லிட்டு இருந்தேன், அந்த இதுகளை சொல்லி என்ன செஞ்சுட்டு இருந்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம், இந்த ஆன்மா சோல் வந்ததுக்கப்புறம் இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தி வந்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அத்தனை பேரும் குணமடையும்படி இந்த காயங்கள், இந்த ரத்தம், மாசற்ற ரத்தம், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரையும் குணமாக்குறது, சுகமாக்குறது. கைதுக்குள்ள பார்ப்போம்.